श्रीमती रामानुजाय नमः। गीताशास्त्रमिदं पुण्यं यः पठेत् प्रयतः पुमान् विष्णोः पदमवाप्नोति भयशोकादिवर्जितः। நாள்தோறும் பகவத்கீதையில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15வது அத்தியாயம். இதில் கடந்த 2 ஸ்லோகங்களாக பார்த்தா பகவான் ஆத்மாவை பற்றி, அதாவது ஒரு ஆத்மா ஒரு உடல்லேருந்து இன்னொரு உடலுக்கு போகும்போது என்ன நடக்குது, அந்த ஆத்மா மட்டும்தான் அந்த ஒரு உடல்லேருந்து இன்னொரு உடல் போகுதா, இல்லைன்னா கூட ஏதான சேர்த்து கூட்டிகிட்டு போகுதா அப்படின்றத பற்றி சொன்னார். பிறகு இந்த ஆத்மா புலன்கள்லாம் கூட்டிகிட்டு போகுதே, புலன்கள் எதுக்கு அப்படின்னா அதுதான் கேட்கும் திறன் படைத்த காது, தொடும் திறன் படைத்த மெய், அதே போல் நுகரம் திறன் படைத்த மூக்கு, இது போல் இந்த புலன்கள் மனசெல்லாம் கொண்டு தான் இந்த ஆத்மா எதையுமே அனுபவிக்க முடியும் ஒரு உடலில் இருக்கும்போது. அதனால தான் புலன்கள் எடுத்துகிட்டு போகுது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இப்போ அடுத்து 10வது ஸ்லோகத்தில் பகவான் ஒரு ஆத்மாவை பற்றி உண்மையாக தெரிஞ்சவங்க என்ன, தெரியாதவங்க என்ன அப்படின்றத பற்றி விளக்கமாக சொல்கிறாரு. उत्क्रामन्तं स्थितं वापि भुञ्जानं वा गुणान्वितं विमूढानानुपश्यन्ति पश्यन्ति ज्ञानचक्षुषः. குணான்வித்தம்னா இந்த முக்குணங்களோட எப்போதும் விட்டு பிரியாமல் இருக்கக்கூடிய ஆத்மா. வெறும ஆத்மான்னு சொல்லாமல், ஏன்னா அந்த ஆத்மா தன்னந்தனியாக இருக்கிறது இல்லையா, எப்போதும் இந்த முக்குணங்களோட சேர்க்கையோடு தானே இருக்குது. அதனால் முக்குணங்களோடு எப்போதும் விட்டு பிரியாமல் இருக்கக்கூடிய ஆத்மா குணான்வித்தம். எப்படிலாம் இருக்குது? உத்கிராமந்தம் ஒரு உடம்புலேருந்து புறப்பட்டு கொண்டே இருக்குது. ஸ்திதம் ஒரு உடல்லேருந்து இருப்பாக இருக்குது. புஞ்சானம்பா ஒரு உடம்பில் உண்ணும் காலமும் இருக்கும். அதாவது உண்ணும் காலம்னா இந்த இடத்துல சாப்பாடு சாப்பிட்றது கிடையாது. புலன்கள் வழியாக, அதாவது காது கண்ணு மூக்கு, அந்த புலன்கள் வழியாக விஷயங்களை அனுபவித்தல். அதாவது ஒரு ஆத்மான்னு இருந்தால் அது ஒரு உடல்லேருந்து புறப்பட்டுக்கிட்டே இருக்கும், ஒரு உடல்லையே இருந்தபடியாக இருக்கும். அந்த இன்னொரு உடல்லையே பார்த்திங்கன்னா புலன்கள் மூலமாக விஷயங்களை அனுபவிக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே ஆத்மா செய்யக்கூடியது தான். ஆனால் இதை யார் அறிஞ்சுக்கிறாங்க, யார் அறியலைன்னு பார்த்தீங்கன்னா விமூடானா அறிவில்லாத மூடர்கள். எதனால் அப்படி சொல்கிறார் பகவான்னா, உடல் வேறு ஆத்மா வேறுன்னு கூட தெரிஞ்சுக்காத அந்த அறிவற்ற அந்த மூடர்கள் ந அனுபஷ்யந்தி, இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதே இல்லை. என்ன உண்மை? அதாவது ஆத்மா இப்படி உத்கிராமந்தம் ஸ்திதம் புஞ்சானம்னு. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு உடல் விழுந்துடுச்சு அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம்? சாதாரணமாக இந்த உடல் வேறு ஆத்மா வேறு அப்படின்னு தெரியாதவங்க செத்து போனது அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையோடு தான் நினைப்பாங்க. ஆனால் என்ன அங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த உடல் அந்த ஆத்மா அந்த உடலை விட்டு கிளம்புது, வெளியேறுது. அதனால தான் அந்த உடல் கீழே விழுந்து போயிடுது. அதே போல் இப்போ திடீர்னு ஒரு உயிர் பிறந்திருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஒரு ஆத்மா அந்த உடலுக்குள்ளே போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு. அதே போல் இப்போ இந்த உடல் எவ்வளவோ செயல்களில் ஈடுபட்டிருக்கு, எவ்வளவோ செயல்கள் செய்யுது அப்படின்னா ஆத்மா புலன்கள் வழியாக எல்லாம் அனுபவிச்சுட்ருக்கு அப்படின்ற அந்த உண்மையே தெரியாதவங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆத்மா வேறு உடல் வேலைன்னே தெரியல இல்லையா. வேறு யாருக்கு இந்த விஷயம் தெரியும்னா, ஞான சக்ஷுஷக, அறிவுக்கண் படைத்தவர்கள். அறிவுக்கண்ணை இந்த இடத்துல பகவான் அறிவுன்னா நம்ம உலக விஷயங்களில் படிப்பில் இருக்கக்கூடிய அறிவை பற்றி பேசல, ஆத்மா வேற உடல் வேறன்ற அந்த அறிவை நல்லா தெரிஞ்சு அதில் மனசில் பதிய வச்சுருக்கக்கூடியவங்க பஷ்யந்தி, அவங்க தான் நல்லா அதை பார்க்குறாங்க. நல்லா பார்க்குறாங்கன்னா என்ன, ஒருத்தவங்க இறந்து போனால் அந்த இறந்து போனதை அவங்க பார்க்கல, அந்த உடல் விழுந்துருச்சு, ஏன்னா ஆத்மா அந்த உடலை விட்டு கிளம்பினதுனால. அதே போல் ஏதோ செயல்பாடுகள் பல விஷயமாக நடக்குது அப்படின்னா அந்த உடல்னால் கிடையாது, அந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா புலன்கள் வழியாக எல்லா விஷயங்களையும் அனுபவிக்குது அப்படின்ட்டு பார்ப்பாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம போன அத்தியாயம் முடிஞ்ச உடனே அந்த அத்தியாயத்தினுடைய பெருமையை பார்க்கும்போதே பார்த்தோம் இல்லையா. அதாவது ஒரு நாய் இருக்குது, அது துரத்திட்டு போகுதுன்னு. அப்போ அந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அப்போது அந்த நாயிலேருந்து ஒரு ஆத்ம ஜோதிஸ் கிளம்பிச்சு அப்படின்றத அந்த முனிவர் பார்த்துருக்காரு. ஆனால் இது பக்கத்தில் இருந்த ராஜா பெரிய ராஜாவாக இருக்கலாம், இருந்தாலும் அறிவுக்கண் இல்லைன்னா பார்க்க முடியாது இல்லையா. அந்த முனிவரால் பார்க்க முடிஞ்சது, ஏன்னா அறிவுக்கண் இருந்ததுனால தான் அந்த நாய் இறந்து போச்சுன்றதோட அந்த நாயிலிருந்து அந்த ஆத்மா மேல் நோக்கி போச்சு அப்படின்றத அந்த முனிவரால் பார்க்க முடிஞ்சது. ஆனால் ராஜாவால் பார்க்க முடிஞ்சது நாய் இறந்து போனது அப்படின்றது மட்டும்தான். அதனால் அறிவுக்கண் இருக்கிறவங்க இல்லாதவங்க எப்படி இதை தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றத இந்த ஸ்லோகம் மூலமாக நம்ம பார்த்துட்டோம். தொடர்ந்து பார்த்துட்டே வரலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.